முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பிரண்டை பொடி, தோசை மாவு ஊற்றி 1.5 கரண்டி ஊற்றி அது மேலே முட்டை ஊற்றி அப்புறம் இந்த 3 பொடியும் போட்டு தோசை. இங்கே பாருங்கள். ஆமாடி, ஓ மை காட். இங்கே பாருங்க கிருஷ்ணா, வாசம் சும்மா கமக்குது. ஸோ அந்த 3 பொடியும் போட்டு முட்டை மேலே அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் இருந்தால் போடலாம், இல்லை பரவாயில்ல. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி ஊற்றுறன்னு காட்டுறேன் பாருங்கள். அதாவது நானே ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ரொம்பலாம் மாவு ஊற்றல, கொஞ்சமாக தான். ஓகே, இப்போ இதில் முட்டை உடச்சி ஊற்றுறேன். முட்டை 1 முட்டை இல்லை 2 முட்டை. நான் 2 ஊற்றுறேன், ஏன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரே ஒரு தோசை போதும். 2 முட்டை. கொஞ்சம் வந்து மேலே வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே அப்படி தூவி விட்டுறலாம். கீரை பொடி, கருவேப்பிலை பொடி 3மே கொஞ்சம் செம்மையாக இருக்கும். போட்டது வந்து முருங்கைக்கீரை பொடி, இப்போ அடுத்தது கருவேப்பிலை பொடி. இது ஏன் இப்படி சாப்பிட்றோன்னா கை கால் வலி, அசதி எதுவுமே தெரியாது. தரண்ட பொடி, ஓ மை காட். நம்ம நாள் முழுக்க நீங்கள் ஆடி ஓடி வேலை செய்கிறதுனால, நான் இப்படி செய்கிறதுனால எனக்கு செம்ம கால் வலி இருக்கும். பட் சூப்பராக கேட்குறேங்க. கிருஷ்ணா சாப்பிட ஆரம்பிக்கணும், சூடு போகுது. மேலே வந்து நெய். வணக்கம். ஸோ இந்த 3 பொடி போட்டு சாப்பிட்றதுனால முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், முடி கொட்டுறது நிற்கும். அப்புறம் ஹை ப்ரோட்டீன் முட்டை போடுறதுனால இது ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா போதும். அப்படியே தேவாமிர்தமாகவும் இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இருக்கிறதா கிருஷ்ணா எப்படி இருக்கு? கொஞ்சம் தோசை கட்டு கிருஷ்ணா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கும் நம்ம பொடி வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். ஒரு மிராக்கள். இது வந்து முடவாட்டுக்கால் சூப்பு. கிருஷ்ணா எனக்கு ஸ்கூலுக்கு போகல, ஏன்னா இது நைட் ஃபுல்லாக காஃபாக இருந்தது. நேற்று நைட்டு வச்சு கொடுத்தேன், இன்னைக்கு காலையில் வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் காலையில் குடிச்சதுக்கப்புறம் காஃபே இல்லை, நல்லா ஆகிட்டோம். கோல்டே ஒன்றுமே இல்லை, எந்த மெடிசனுமே கொடுக்கல. இவ்வளோ சீக்கிரம் சத்தியமாக நின்னதே கிடையாது. ஸோ நீங்களும் என்னுடைய முடவாட்டுக்கால் வாங்கிட்டு தான் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டி வலி, முதுகு வலியும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபீவர் கோல்டு இருந்தால் அதுவுமே சூப்பராக கேட்குது. ஓகே, ட்ரை பண்ணுங்க. வாசலில் கொஞ்சம் வேகம் இருந்தால் திருப்பி போட்டு இதே மாதிரி எடுத்து ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா போதும். நெய் இல்லை மேலே ஆயில் போட்டு சுடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சேவப்பா லவ் யா.